Hi guys, I am Tendran, founder of Pookie Fans. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் ப்ரொமோஷன் பண்ண வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் ஏன் கிரியேட் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க தான் வரேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நான் ஏன் கிரியேட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாமா? ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, மோஸ்ட்லி கிரியேட்டர் நிறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்ட்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு, அடுத்து லைவ் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல போடுறாங்க. இவ்வளவும் வந்து கிரியேட்டர் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபேன்ஸும் வந்து உள்ள வந்து ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி தான் பூக்கி ஃபேன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பூக்கி ஃபேன்ஸ்ன்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, பூக்கி ஃபேன்ஸ்னா என்னன்னா, அது ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, ஒரு சோஷியல் கம்யூனிட்டி. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் பூக்கி ஃபேன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது மாதிரி பூக்கி ஃபேன்ஸ் ஒன்று. ஆனால் இது என்னன்னா, இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம், அடுத்தது ரீல்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம், அடுத்து லைவாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அது சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் இருக்கு, அடுத்தது வாய்ஸ் சேட்டும் இருக்கு, வாய்ஸ் ரூமும் இருக்கு, இவ்வளோ ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, இந்த ஐடியா உனக்கு எப்படியா வந்துச்சுன்னு ஆக்சுவலாக கேட்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், என்னை சுற்றி இருக்க பீப்புள்ஸ் ஆக்சுவலாக இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஐடியா வர்றது சிம்பிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும். ஆனால் அந்த ஐடியாக்கேற்ற நம்ம ஒர்க் பண்ணுறது தான் வெரி டிஃபிகல்ட். கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பில்ட் பண்ணிடலாம். அது மாதிரி தான் நான் பூக்கி ஃபேன்ஸை பில்ட் பண்ணேன். இது வந்து ஒரு ஆப் மட்டும் கிடையாது, ஒரு கிரியேட்டருக்காக லான்ச் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். அந்த கிரியேட்டர் லான்ச் பண்ணி அதில் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஆனஸ்டாக சொல்லணும்னா, இந்த அப்ளிகேஷன் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பீப்புளுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே லான்ச் பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கேட்க வருது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த அப்ளிகேஷன் இந்தியாவுக்கு மட்டும் லான்ச் பண்ணுறீங்களா அப்படின்ற இது மட்டும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் லான்ச் பண்ணுறது. இந்தியாவை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ குளோபல் மார்க்கெட் எடுத்து பார்த்தோன்னா சும்மா 8 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, அதில் இந்தியா மட்டும் 1 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படின்னும் போது நான் அப்ளிகேஷன் போது அது காமன் திங், எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற இது. அப்படின்னும் போது நான் இந்தியாவை மட்டும் நான் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணேன்னா அது ஒரு வேல்யூபிள் அப்ளிகேஷனே கிடையாது. அதனால நான் குளோபல் லெவலாக லான்ச் பண்ணுறதுனால தான் பூக்கி ஃபேன்ஸை நான் லான்ச் பண்ண போகிறேன் குளோபல் லெவலில். ஓகே கைஸ், ஃபைனல் மெசேஜ்க்கு வந்துட்டோம். ஓகேவா, பூக்கி ஃபேன்ஸ் ஆனஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுங்க. தலை ஸ்டைலில் சொன்னால் ஜஸ்ட் த பிகினிங், என் ஸ்டைலில் சொன்னால் வெல்கம் டு பூக்கி ஃபேன்ஸ். ஆக்சஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.